வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரு ஸ்பூன் கல்லுப்பையும் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பையும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட அந்த கடன் அடையறதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோடி கோடியா பணமும் சேர ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சு உங்க கையில பணம் சேமிப்புல தங்க ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான். இந்த அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அந்த வகையில இந்த செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சாயங்காலம் 3:26 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். 3:27 மேல நமக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி இன்னமுமே விசேஷமானதுன்னு சொல்லலாம். கூடுதல் பலன்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 9:47 மேல திருவோண நட்சத்திரம் நமக்கு இருக்கு. மொத்தமா 27 நட்சத்திரங்கள்லயே 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திருங்கிற அந்தஸ்து இருக்கு. அதுல ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இந்த திருவோண நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். இப்படி எல்லா விதத்திலையும் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கு கூட நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நம்பிக்கையோட செய்யணும். சரி, இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும், பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. ஒரு சில இடங்கள்ல கல்லுப்பு கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு தேவைப்படும். இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம். ஒரு சின்ன பேப்பரும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் இல்லைன்னா மட்டும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு, அங்காரகனுக்கு உகந்த நிறம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சிகப்பு நிறம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
சரி, தேவையான பொருட்களை நாம பார்த்தாச்சு. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி சாயங்காலம் 3:27 தான் ஆரம்பமாகுது. இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நேரம்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் செவ்வாய் ஹோரை நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு சீக்கிரமே கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மனசு உருகி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். சரி, இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. அதாவது முதல்ல ஒரு வட்டம் சர்க்கிளை போட்டுக்கோங்க. ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து இந்த சர்க்கிளை முடிக்கணும். நடுவுல எந்த விதமான பிரேக்கும் இருக்கக்கூடாது. அதாவது இந்த சர்க்கிள் போடும் போது இடைவெளி இல்லாம முழுசா நீங்க போடுங்க. சர்க்கிளை நீங்க வெறும் கையால போடலாம். சர்க்கிள் கொஞ்சம் கோணமானலா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நடுவுல கேப் மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சர்க்கிள் போடுறதுக்கு காம்பஸ், வளையல், ஏதாவது ஒரு மூடி, இந்த மாதிரியான பொருட்களை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள்க்கு உள்ள நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி பேரை எழுதிக்கோங்க. யாரு பேர்ல கடன் இருக்கோ அவங்களுடைய முழு பெயரையும், அதாவது இனிஷியலோட சேர்த்து நீங்க எழுதிக்கோங்க. இந்த பரிகாரத்தை ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். சப்போஸ் உங்க வீட்ல 2 பேர் பேர்லயும் கடன் இருக்கு அப்படின்னா இந்த வாரம் ஒருத்தரோட கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இந்த பரிகாரத்தை இன்னொருத்தரோட கடன் தீர்றதுக்காக நீங்க தாராளமா செய்யலாம். இதில் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமையோட சஷ்டி திதியும் சேர்ந்து இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இப்போ நீங்க எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு அதுல யாரு பேர்ல கடன் இருக்கோ அவங்களுடைய பேரை எழுதினதுக்கு அப்புறமா கீழே நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷனை எழுதிக்கோங்க. நான் எனர்ஜி சர்க்கிள்ல குட்டி குட்டியா தான் கொடுத்திருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் இடம் இருக்கு. அதனால தனியா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவே அந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் கொடுக்கறேன். இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கேன்சல், பி, மேக்னனிமிட்டி, டின்னி, லைட், கேன்சல், எலைட், மேஜிக், சம்ஹவ், 58520. இப்ப நான் சொன்ன மாதிரியே உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு எழுதுங்க. ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளுக்கு மேல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பையும் வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில வச்சிருங்க. சப்போஸ் உங்க கணவரோட பெயர்ல இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவரோட தலகாணி கடியில இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க உங்க தலகாணி கடியில கூட இந்த பேப்பரை வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இதுல இருக்கக்கூடிய உப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு கிச்சன் சிங்க்ல அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து கொண்டு போய் நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க. அதே மாதிரி இந்த பேப்பரையும் நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எளிமையா நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஈஸியா இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம். ஆனா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடனை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போதும் அது உங்களுக்கு சாதகமா தான் முடியும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.